கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரை இல்லாமையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக கால்நடை வளர்ப்போர் தெரிவிக்கின்றனர். வவுனியா மாவட்டத்தில் சூடுவெந்த பகுதியில் புதிய குடிமனை, பழைய குடிமனை, ரகுமத் நகர் போன்ற கிராமங்களில் உள்ள 3500 தொடக்கம் 4000 மாடுகளுக்கு மேய்ச்சல் தரை இல்லாமையினால் இவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அத்தோடு இந்த கிராமத்தில் உள்ள 4 வீதிகள் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இந்த வீதியால் தான் இவர்கள் இந்த கால்நடைகளை மேய்ச்சல் தரைக்கு கொண்டு செல்வது வழக்கம். இந்த வீதி மூடப்பட்டு இருப்பதனால் தினமும் 3 கிலோமீட்டர் தூரம் வரை இவர்கள் கால்நடைகளை பிரதான பாதையால் கொண்டு செல்ல வேண்டி ஏற்படுகிறது. இதன்போது வீதி போக்குவரத்து தடைப்படுவதோடு வாகனங்களால் ஏற்படும் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த வீதியை உடனடியாக திறந்து தருவதோடு இந்த கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை ஒன்றினையும் உரிய அதிகாரிகள் பெற்றுத்தர வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். எனவே நாங்களும் இந்த பிரச்சனைக்கு இவர்களுக்கான உரிய தீர்வினை உரிய அதிகாரிகள் பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இவர்களிடம் இந்த பிரச்சனை தொடர்பாக கேட்ட பொழுது இவர்கள் இவ்வாறு கருத்தினை தெரிவித்தனர். என் பேர் ரஃபாய், சூடு அந்த புதுக்குடிமனையில் வசிக்கிறோம். இந்த ஊரை பொறுத்த வரையில் அதாவது 3500 4000 மாடுகள் மேய்க்கிறோம். இந்த மழை காலம் வந்தால் குளத்தில் தண்ணி வாரத்தால் மாட்டுக்கு மேய்ச்சல் இல்லை, மேய்ச்சல் தரை இல்லை. மற்றது பாதையும் இல்லை. மக்கள் அதாவது மாட்டை கொண்டு போகிற பாதை இருந்தால் ஒரு 10-20 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். பாதை இல்லாதால ஊரை சுற்றிட்டு போகணும். 2-3 மணி நேரம் செல்லுது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ இடுப்பளவு தண்ணிக்குள்ளால நாங்கள் மாட்டை கொண்டு போகிறோம். ஏன்டா தண்ணிக்குள்ளால் அதுக்குள்ளே முதலையும் கிடக்குது, பாம்பும் வரும். பாதை இல்லாதால சனம் மிக்க கஷ்டப்படுது. அதால் இந்த அரசாங்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தரோம். நான் சூடுவந்த புலவில் வசித்து கொண்டிருக்கிறேன். என் பேர் ராகிலா உம்மா. நாங்கள் மாடு மேய்க்க போகிறதுக்கு எங்களுக்கு பாதை இல்லை. பாதை ஒன்று பிரதானமாக எங்களுக்கு தேவை. நாங்கள் மாடு மேய்க்க பாதை இல்லாமல் தான் இந்த குளத்துல ஆற்றுல போய்தான் எங்களோட மச்சி ஒரு ஆள் தாண்டு மவுத்தாகுது. எங்களுக்கு பிரதானமாக பாதையும் மாடு மேய்க்கிறதுக்கு இடமும் எங்களுக்கு தேவை கட்டாயமாக. இதை நீங்கள் சரியான நடவடிக்கை எடுத்து தரணும். எங்களுக்கு அதையை தாங்கன்னு சொல்லி தான் கேட்குறோம். அவங்க தந்திருந்தால் நாங்கள் ஒரு உயிரை பலி கொடுத்திருக்க மாட்டோம். எங்களுக்கு அதை இது சரியான கவலை. நாங்கள் 20-25 பேர் பாதை இல்லாமல் தான் நாங்கள் ரோட்டு வழியை போகிற போலீஸ் அதிகாரி, ஆம்புலன்ஸ், ரோட்டால் போகிற ஆக்களெல்லாம் எங்களை பேசுகிறீங்க, அடிக்க வரையும். நாங்கள் அப்படி ஒரு கெட்டான நிலையில தான் நாங்கள் அந்த மாட்டை கொண்டு போய் உயிரோன்னு நாங்கள் பலி கொடுத்தோம். என் பேர் அம்ஹர். நான் சூடுவந்த புதுக்குடிமனையை சேர்ந்தோம். எங்களுக்கு நாங்கள் எங்களோட ஜீவனோபாய தொழில் கால்நடை வளர்ப்பு, மாடு வளர்க்குறது தான். எங்களுக்கு மாடுகள் மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லை. மற்ற நாங்கள் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது பாவக்குளத்துக்கு. பாவக்குளத்தில் தண்ணி மாரி காலத்தில் தண்ணி நிறைஞ்சாக்க மாடுகள் மேய்க்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு கொண்டு போகிறதுக்கு பாதைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. மாடுகள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் 10 மணிக்கு மாடு அவுத்தாக்க 12 மணி ஆகும். 2 மணித்தியாலம் போகும் மாடுகளை குளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. தயவுசெய்து அரசாங்கம், உரிய அதிகாரிகள் இந்த பாதைகளை திறந்து தந்து எங்களுக்கு எங்களோட கால்நடைகள் மேய்கிறதுக்கு ஒரு மேய்ச்சல் நிலத்தையும் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சூடுவந்த புதுக்குடிமனை, சூடுவந்த பழைய குடிமனை, ரஹமத் நகர் என்ற 3 கிராமங்கள் இருக்குது. அந்த 3 கிராமங்களில் 3 கிராமங்கள்லேயும் ஜீவனோபாய தொழிலாக ஒரு 3500-4000 மாடுகளை மக்கள் ஜீவனோபாய தொழிலாக அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறதுக்கு மேய்ச்சல் நிலங்களுக்கு மேய்ச்சல் தர இல்லை எங்களுக்கு. அதை கொண்டு போகிறதுக்கு, மாடுகளை கொண்டு போகிறதுக்கு வீதியும் இல்லை. வீதிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. தயவு செய்து எங்களுக்கு மேய்ச்சல் நிலத்தையும் அந்த வீதிகளையும் திறந்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேய்ச்சல் தர இல்லை, பெரிய ஒரு பாதிப்பான ஒரு விஷயமாக தான் கிடக்கு எங்களுக்கு. என்னென்னு சொன்னால், இந்த மழை தண்ணி வந்தால் அந்த குளத்தில் மேய்க்கவே இயலாமல் இருக்கு. தண்ணி வந்துட்டுனா மேய்க்கிறது பெரிய கஷ்டம். அப்போ இந்தியாவில் நாங்கள் முதல்ல ஒரு ஜிஏல எல்லாம் போய் எல்லாம் கேட்டது. அப்போ அவர் அங்கே மெனிக் பாம்பில் ஒதுக்கி தந்த தாரன்னு சொன்னார். இவ்வளோ தூரம் நாங்கள் அங்கே போகலை தானே.
அதால் இங்கே ஒரு இடத்துல எங்களுக்கு எங்கே ஒரு இடத்துல இருந்தால் நல்லம்னு சொல்லி நாங்கள் காய்ச்ச இடத்துல ஒன்றும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.